இந்த வீடியோவில் ஒரு இமேஜ் ஒன்று பார்த்து இப்படி பார்த்து இமேஜின் நேமை இப்படி பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைலில் செட்டிங்குக்குள்ளே போயிட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதில் ப்ரொஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிடுற ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்டின் நேம் பைத்தன் பேசிக்ன்றது தான் ப்ரொஜெக்ட் நேம். அதில் பைத்தன் இன்டர்பிரிட்டர் அதுக்குள்ளே போய் நாங்கள் அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அதில் இல்லை ப்ளஸ் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி தேவையான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபில்லோன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ் என்ற அதில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். தொடர்ந்து பில்லோன்ற இன்ஸ்டால் பேக்கேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த பில்லோன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். தொடர்ந்து அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆன பிறகு தொடர்ந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஓகேன்னு கொடுத்து இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பில்லோன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு தொடர்ந்து இந்த பாத் எஸ்டிஆர் கொடுத்துருக்குறோம். எந்த பாத்தில் உள்ள நாங்கள் இமேஜை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பாத்தை கொடுக்கணும். பாத் எஸ்டிஆரில் எந்த பாத்தில் உள்ள இமேஜின் நேமை நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பார்த்து அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதில் இமேஜ் சோர்ஸ் கொடுக்குறோம். இமேஜ் டாட் ஓப்பன் ஃபைல் நேம் கொட்டி img டாட் ஃபைல் நேம்னு கொடுத்து பிரிண்ட் ஃபைல் நேம்னு கொடுத்து ரன் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு அந்த இப்படி இமேஜின் நேம் எந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த நேமை பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். வித்தவுட் எக்ஸ்டெண்டன் இல்லாமையும் பிரிண்ட் பண்ணலாம். சும்மா நார்மலாக ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணியிருக்க மீ டாட் இந்த ஜேபிஜி என்ற எக்ஸ்டென்ஷன்ஸோட சேர்த்து தான் பிரிண்ட் ஆகும். வித்தவுட் எக்ஸ்டென்ஷனும் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படித்தான் ஒரு இமேஜ் ஒன்று பார்த்த இமேஜின் ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணுறது. இப்படி தான் இமேஜின் ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.